ஹலோ மக்களே, வெல்கம் டு வேல்ஸ் அட்வென்ச்சர். நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் ஆல்ரெடி யாருக்கும் வந்து கிளம்பி இப்போ காஞ்சிபுரம் வந்துட்டுருப்பேன். வந்துட்டு காஞ்சிபுரம் வந்து அங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் பஸ் ஏறியாச்சு. இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக கார் வந்து என்னாச்சுன்னா கால் பண்ணாங்க, சார் வரீங்களா வந்து வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு. எல்லாம் வாங்கிக்கிறேங்க, ரெடி ஆயிடுச்சான்னு கேட்டால் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே, இன்சூரன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துறாங்களா அப்படின்னாங்க. இன்சூரன்ஸ்லாம் வந்து செக் பண்ணி பார்த்துட்டாங்க, திருப்பி வெரிஃபிகேஷனை வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. சரி வந்து பார்த்துக்கங்க அப்படின்னாங்க. நம்ம இப்போ என்னன்னா அந்த ரேட் பைட் இருக்குல்ல, அதுக்கும் சர்வீஸ்க்கும் விட்டுருக்கோம். சர்வீஸுக்கும் காசை போட்டு விட்டாங்க. இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இன்சூரன்ஸும் இன்னும் ரினியூ முடிஞ்சிட்டு திருப்பி ரினியூவல் ஆகுது இந்த மாதம். அது ஒன்று. இந்த ரேட் பைட்டு அது ஒரு பிரச்சனை. அதுக்கப்புறம் சர்வீஸு, மூணுத்துக்கும் பில்லு கட்டணும். இப்போ பார்த்துங்க, லோன் தான் எடுத்திருக்கேன். லோன் தான் எடுத்து, ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் லோன் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். ஏன்னா சர்வீஸு இன்சூரன்ஸுக்கு வந்து அது போயிடுச்சு. இருந்தாலும் ஒரு 3000 4000 கட்டுறோன்னு இருக்கும்ல, அது ஒன்று. அதுக்கப்புறம் இப்போது ரினியூவலுக்கு அதுக்கு சேர்த்து எல்லாத்தையும் எடுத்திருக்கேன். ஏன்னா இந்த முறை கிளைம் பண்ணிட்டேன்ல, கிளைம் பண்ணாமல் இருந்தால் கொஞ்சம் கம்மியாக வரும், கிளைம் பண்ணுறதுனால கொஞ்சம் அதிகமாக வரும். ஸோ நான் அதே இன்சூரன்ஸ் போகிறேன்னா இல்லை வேறு இன்சூரன்ஸ் போகிறேன்னா என்னென்ன பெனிஃபிட்டில் எடுத்திருக்கேன் அதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, ஸ்டே டியூன், பாய். வாங்க. தெரியுது பாருங்களா, நான் இங்கே இறங்கிட்டேன். அந்த டோல் இருக்கு, அந்த டோல்லேருந்து நேராக அதோ தெரியுது பாருங்க, அங்கே வரணும். நைட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு அப்படியே ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு பஸ் ஏறி வந்துட்டுருக்கேன்னா அது ஒரு மாதிரி இருக்குது. என்ன ஆம்புலன்ஸா? யாரோ ஒரு விஐபி போகிறாங்களாம். எந்த விஐபின்னு பார்ப்போமா? யாரோ ஒரு விஐபி, யார் காசுன்னு தெரில. பார்த்தீங்களா? போதா யார் போகிறா? யாரோ ஒரு எஸ்கார்ட்லாம் போகிறாங்க. எஸ்கார்ட் எதுவும் தெரியல. இந்த ஃப்ளாக் வச்சுட்டு போகிறாங்க, தெரியுதுங்களா? அவ்வளோதான், போயிட்டாங்க. ஆனால் யார் போனான்னு தெரில, யாரோ போனாங்க. ஒரு ட்ரைனிங்கா எப்படின்னு தெரில, பைலட் ட்ரைனிங்கா இல்லைன்றது. சரி, நம்ம போய் பார்ப்போம். ஏர் பேக், ஃப்ளோர் ஒயரிங் கீழே ஃபுல்லாகவே வேணுமா? ஃபுல்லாக வரும். ஏர் பேக்னா இந்த பக்கமும் இந்த பக்கம் அந்த பக்கம், இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஏர் பேக் ரெண்டு வரும். பார்க்குறேன். இல்லை ஓட்டி பாருங்க. போகிறப்ப எப்படியும் இது பின்னாடி எல்லாம் கரெக்ட் ஆகிடுச்சுண்ணா, கேமரா அதெல்லாம். இல்லை வண்டி ஓட்டும். இது பெட்ரோல் இல்லை, பெட்ரோல் போட்டுருந்தோம். புரியுதுங்களா? அதான் எலி பண்ணுற வேலை. ஸோ பத்திரமா வச்சுக்கணும். ஃப்ளோர் ஒயரிங் காலி ஆயிடுச்சு, எல்லாம் போயிடுச்சு. எல்லாம் ஃபுல்லாக ஃபஸ்ட்லேருந்து ரெடி பண்ண மாதிரி ஆச்சு. சவுண்டு மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கேட்போம். ஒன்று போனால் ஒன்று பிரச்சனைன்ற மாதிரி. இன்ஜின் சவுண்டு வேறு டிஃப்ரெண்ட்டாக வருது. என்னடா இது, ஒவ்வொரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது இல்லை, பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். இதுவும் டிஃப்ரெண்ட்டான சவுண்டு. அது ரன்னிங் மூமெண்ட்டே எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுது. பார்ப்போம் இருங்க. கேப் இருக்கோ, அதனாலே அது சுத்தமாக பெட்ரோல் ட்ரெயின் ஆகிடுச்சு. ஸோ அந்த சவுண்டு அதனால வரலான்னாங்க. ஸோ அதனால தான் இதில் 5 லிட்டர் இதில் 5 லிட்டர் வாங்கி வந்து வச்சுருக்கிறது. இப்போ இதை எடுத்து ஃபனல் எடுத்து அதில் போட்டு பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு திருப்பி செக் பண்ணி பார்க்க வேண்டியது தான். ஃபனல் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லியிருக்காங்க, வெயிட் பண்ணிட்டுருக்கேன்.
ஃபஸ்ட்டு இந்த இடம் இந்த மாதிரி இல்லை, இப்போ தான் போட்டிருக்காங்க நிறைய வண்டி வர்றதுனால. நைஸ். ஃபனலுக்காக வெயிட்டிங். இவ்வளோ வண்டி பாருங்கள். இந்த வண்டி இது ஆக்சிடென்ட் ஆகிட்டு, இந்த வண்டி அந்த பக்கம் இருக்குது டோ பண்ணி நிறைய வண்டி எடுத்து வந்துடுவாங்க. ஃபஸ்ட்டெல்லாம் அந்த வண்டி இல்லை, இப்போ நிறைய வண்டி வர ஆரம்பிச்சிச்சு. இந்த உள்ள வர லைனிங் ஓஸ் அப்படியே கட் ஆகிட்டு இருக்கு. ஃப்ளோர் ஒயரிங் ப்ராப்ளம். ஸோ இது பாருங்கள், காரில் இதுவும் போயிடுச்சு. இது எங்கே போச்சுன்னே தெரில. அதுக்கப்புறம் இது பிஞ்சு வண்டி வந்துடுச்சு. இதை போட்டு நம்ம வீட்டில் போட்டு ஓட்டிக்கலாம், பிரச்சனை இல்லை. மெயின் விஷயம் அந்த ஸ்ப்ரிங்க்லர் சொன்னோன்னா, அந்த ஸ்ப்ரிங்க்லர் இப்போ தான் பார்க்குறாங்க. சொல்லிட்டேன், ஒரு அண்ணா பார்த்துட்ருக்காரு. அந்த எலியோட ஸ்பாஞ்சஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க உள்ள வேக்யூம் போட்டு. ஐயா எலி பண்ண வேலையை பார்த்து ஐயா இங்கே எதாவது காணும். இங்கே எலி விட்டு இருந்தது, ஸ்டெப்னியெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. இது வைப்பர் புதுசாக வாங்க, இந்த வைப்பர் ஸ்டெப்னி டூல்ஸு நைஸ். ஒரேடியாக நம்ம வந்து கார் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்னும் வந்து அந்த ஆண்டனா, ரியர் ஆண்டனாவோட ஒயர் மட்டும் கட் ஆகிருக்கு, அதை மட்டும் ரெடி பண்ணணும். ஸோ அதை ரெடி பண்ணிட்டா இதாகிடும். அதை ஆர்டர் போட்டிருக்கேன் நாங்கள், இன்னும் வரல. ஸோ அது எப்போ வருதுன்னு தெரியல. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆச்சு, எவ்வளோ ரேட் ஆச்சு, சர்வீஸு என்னென்ன ப்ராப்ளம் வந்து, என்னென்ன ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன் நல்லது சொல்கிறேன். இவ்வளோதாங்க, சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. காரோடைய வழியாக எடுத்து வந்துச்சு, அலைச்சலாக போச்சு. நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு எதுவுமே பண்ண முடியல, செம்ம டயர்டு. ஒரு சில சொதப்பல்கள் இருந்தது. அந்த சொதப்பல்கள் எல்லாம் என்னென்னு நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன், பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வேறு என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை மகேந்திரா 3XO பற்றி என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். ஓகே, டேக் கேர், பை பை.